கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை. இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. Our momentary light suffering is producing for us an eternal weight of glory far beyond all comparison. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். உபத்திரவத்தை நீக்கும் தேவன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், மனவியாகுலங்கள், நிம்மதியில்லாத சூழ்நிலைகள், வாழ்க்கையில் பட்டதான நெருக்கடி, நிந்தைகள், அவமானங்கள், மனிதர்களால் வந்த உபத்திரவங்கள், இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த புதிய நாளிலே நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை விட்டு நீக்கி போடுவாராக என்று தேவனுடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உபத்திரவத்தை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு சில வசனங்களை நாம் பார்த்துவிட்டு நாம் கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நம்முடைய ஆண்டவர் கண்ணோக்கினார். அன்றைக்கு எகிப்தில் இருக்கிற ஜனங்கள், ஆளோட்டிகள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி ஒடுக்கின, உபத்திரவப்படுத்தின காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். சங்கீதம் 22:24 சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். அந்த உபத்திரவத்தை அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல, அருவருக்கிற தேவனும் அல்ல. நிச்சயமாகவே தம்முடைய ஜனங்களுக்கு உபத்திரவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உபத்திரவங்களை கூட ஜெயிக்கிறதுக்கு நாம் பலன் கொடுக்க மாட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தையே ஜெயித்த நான் உங்களோட உபத்திரவங்களை மேற்கொள்வதற்கான பலனை கொடுப்பதற்கு நான் நல்லவராக இருக்கிறேன் என்று இந்த புதிய நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர், அவருடைய நெருக்கத்தை பார்க்கிறவர், அவருடைய வேதனைகளை காண்கிறவர், அவருடைய கண்ணீரை காண்கிறவர். உம்முடைய ஜனத்தினுடைய எல்லா நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் நீங்களாக்கி அவளை நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு இணைந்து செய்கிறார்களோ அத்தனை ஜனத்தினுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற அத்தனை உபத்திரவங்களும் வேதனைகளும் நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி மறைந்து போவதாக. ஒருவேளை இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிறதான பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருப்பார்கள் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் அவள் சந்திக்கிறதான வேதனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கலக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவளை ஆறுதல் தேர்தல் படுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 93453533730. நேற்று கேள்வியும் பதிலும். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் யாரிடத்தில் சொன்னது? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி கேட்டது அல்லது சொன்னது? யாத்திரை 32 அதிகாரம் 26 இந்த நாளுக்கான கேள்வி, நமக்கு உபத்திரம் வருமென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம். யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.